இன்றைய தினம் திருமங்கையாழ்வார் பற்றி காண்போம். பகவான் விஷ்ணுவின் திருக்கரத்தில் இருக்கும் சார்ங்கம் என்னும் வில்லின் அம்சமே திருமங்கையாழ்வார். இவர் யுகம் யுகமாக பெருமாளை சரணடைய வேண்டும் என்று எண்ணி அப்பிராப்தி இவருக்கு கலியுகத்தில் இட்டுகிறது. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கள்வர் குலத்தில் இவர் தோன்றுகிறார். இவர் கருமை நிறமுடையவராக தோற்றமளிப்பதால் இவருக்கு நீலன் என்று பெயர் சூட்டுகின்றனர். தன் குலத்திற்கேற்ப வீரக்கலைகளில் சிறந்து விளங்குகிறார். சோழ மன்னனின் படையில் சேர்ந்து சேனாதிபதியாகி அனைத்து போர்களிலும் வெற்றி மேல் வெற்றி கண்டு வெற்றியை குவிக்கிறார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த சோழ மன்னன் இவருக்கு திருமங்கை என்னும் நாட்டிற்கு முடிசூட்டி இவரை மன்னனாக்கி பின்பு வரி கட்ட வேண்டும் என்று விதி விதிக்கிறான். அவ்வாறே நடந்து கொண்டிருக்கிறது. ஒருமுறை இவர் குமுதவள்ளி நாச்சியாரை கண்டு மனம் முடிக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார். குமுதவள்ளி நாச்சியாரோ தான் ஒரு வைணவ அடியாரையே மணப்பதாக கூறி மேலும் ஒரு வருட காலம் 1000 வைணவர்களுக்கு தினமும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். உடனே இவர் திருநறையூர் நம்பியிடம் சென்று பஞ்சசம்ஸ்காரம் செய்து ஒரு வைணவ அடியாராக மாறுகிறார். மேலும் குமுதவள்ளி நாச்சியாரை மணம் முடித்து தினமும் 1000 வைணவர்களுக்கு அன்னதானம் செய்கிறார். இவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் தன்னிடம் இருக்கும் செல்வங்கள் அனைத்தும் கரைந்து விடுகிறது. வரி கட்டுவதையும் விடுத்து அப்பணத்தை எடுத்தும் அன்னதானம் செய்கிறார். இதனை அறிந்த சோழ மன்னன் வரி கட்டவில்லை என்று கூறி இவரை சிறைப்பிடிக்க எண்ணுகிறான். இவரை காப்பாற்ற நினைத்த காஞ்சி வரதராஜ பெருமாள் இவரது கனவில் தோன்றி காஞ்சியில் வந்து புதையல் ஒன்று இருப்பதாக கூறி அதை எடுத்து செல்லும்படியும் கூறுகிறான். உடனே திருமங்கையாழ்வாரும் அரசனின் சில ஆட்களும் சேர்ந்து காஞ்சிக்கு வந்து புதையலை எடுத்து செல்கின்றனர். புதையலில் கிடைத்த பணத்தை மன்னனுக்கு செலுத்த வேண்டிய வரியையும் செலுத்தி மீதியை கொண்டு அன்னதானம் நடத்துகிறார். அந்த பணமும் செலவழிந்து விட்டது. இப்பொழுது தன் குலத்தொழிலான கள்வர் தொழிலை எடுத்து செய்கிறார். அவருக்கு உதவியாக 4 சேர்த்துக் கொள்கிறார். ஒருவர் நீரின் மேல் நடப்பவர், அதனால் நீரில் நடப்பான் என்று அவரது பெயர். மற்றொருவர் இன்னொருவரின் நிழலில் தான் ஒதுங்கி இருப்பது யாருக்கும் தெரியாத வண்ணம் ஒதுங்கி இருக்க தெரியும், வித்தை தெரிந்தவர், அதனால் நிழலில் ஒதுங்குவான் என்று அவரது பெயர். 3ஆம் அவர் தாழ்பாள்கள் அனைத்தையும் ஊதியே திறந்து விடுவார், அதனால் அவருக்கு தாழூதுவான் என்று பெயர். இன்னொருவர் பெயர் தோழா வழக்கன், அதாவது அனைத்து வழக்கிலும் அவர் தோல்வியே அடைய மாட்டார், வெற்றியை மட்டுமே காண்பார், அதனால் தோழா வழக்கன் என்று பெயர். இந்நால்வரின் துணை கண்டு திருமங்கையாழ்வார் களவு தொழில் செய்கிறார். இவ்வாறு இருக்கையில் திருமணங்கொள்ளை என்ற இடத்தில் ஒரு புதுமண தம்பதியினர் வருகின்றனர். அவர்களிடம் இருக்கும் நகைகள் அனைத்தையும் களவாடி விட்டு பார்த்தால் காலில் ஒரு மெட்டி இருக்கிறது. அதனை கழட்ட வரவில்லை. திருமங்கையாழ்வார் அதை எவ்வாறாவது கழட்டிவிட வேண்டும் என்று முயன்று அதையும் கழட்டி விடுகிறார். கழட்டி அனைத்து நகைகளையும் ஒரு மூட்டையாக கட்டி அம்மூட்டையை தூக்க முயல்கிறார். ஆனால் மூட்டை தூக்க வரவில்லை. உடனே நீ யாரப்பா, மந்திரவாதியா என்று அப்புதுமண மாப்பிள்ளையை பார்த்து கேட்கிறார். ஆம் என்று கூறி தன்னுடைய நிஜ ரூபமான பெருமாளும் பிராட்டியும் இவருக்கு தரிசனம் கொடுத்து இவருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்து இவரை ஆட்கொள்கின்றனர். பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்ட திருமங்கையாழ்வாருக்கு அஞ்ஞான இருள் நீங்கி பெருமாளின் பெருமைகளையும் சிறப்புகளையும் வாடினேன் வாடி எனத் தொடங்கி பல பாக்களை இவர் இயற்றுகிறார். 4 வேதங்களை தமிழில் செய்த பெருமை நம்மாழ்வாரை சேரும். நம்மாழ்வாரை கிளி என்று கூறுவர். அதேபோல் அதற்கான 6 உபனிஷத்தங்களை தமிழில் செய்த பெருமை திருமங்கையாழ்வாரை சேரும். இவரை இளங்கிளி என்று கூறுவர். அதாவது பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல்,
திருவெழுக்கூற்றறிக்கை இவ்வாறும் பிரபந்தத்தில் சாதிக்கப்படுகிறது. இதனை 6 உபனிஷத்தங்களின் தமிழாக்கம் என்றும் கூறலாம். இவர் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை கொண்டு ஸ்ரீரங்கத்தில் மதில் சுவரை கட்டியுள்ளார். மேலும் பெருமாள் கைங்கரியத்தை செய்து வரும் இவர் ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் சென்று அங்கிருக்கும் பெருமாளின் கல்யாண குணங்களை அனுபவித்து அவர் மீது பாக்களும் பாடியுள்ளார். அதிக அளவில் திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்த பெருமை இவரையே சாரும். குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வார் இவ்விருவர் மட்டுமே மன்னராக இருந்து ஆழ்வாராக மாறியவர்கள். திருமங்கை ஆழ்வாரிடம் ஆடல்மா என்ற ஒரு குதிரை உண்டு. அக்குதிரை வாயு வேகமாகவும் மனோவேகமாகவும் செல்லக்கூடியது. ஒரு திவ்ய தேசத்தில் பெருமாளை சேவித்து முடித்து அடுத்த திவ்ய தேசம் தான் செல்ல வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் எண்ணும் பொழுது அத்திசை நோக்கி அக்குதிரை நிற்கும். அத்தகைய சிறப்புடையது இவரது குதிரை. அனைத்து திவ்ய தேசங்களுக்கும் சென்று இவர் ஸ்ரீரங்கமும் வந்து அங்கிருக்கும் அரங்கநாதரின் பெருமைகளையும் பாடி இவர் மகிழ்ச்சியுற்று இருக்கும் வேளையில் அரங்கனும் மகிழ்ந்து இவர் முன் தோன்றி இவருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது இவர் நம்மாழ்வாரே அவர் வாயால் கூற திருவாய்மொழியை தான் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு பெருமாளும் சம்மதிக்க நம்மாழ்வாரும் ஸ்ரீரங்கம் வந்து திருவாய்மொழியை 10 நாள் இவருக்கு கூறுகிறார். அதனையே இன்றளவும் ராப்பத்து என்று கொண்டாடுகிறோம். திருவாய்மொழி திருநாளை ராப்பத்து என்றும் திருமொழி திருநாளை பகல் 10 என்றும் ஸ்ரீரங்கத்தில் இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு ஆழ்வார்களும் பெருமாளை அனுபவித்து அவரிடம் சரணாகதி அடைந்தது பற்றியும் பெருமாள் அவர்களை ஆட்கொள்வது பற்றியும் நாம் எண்ணும் போது நமக்கு பக்தி மேலோங்குகிறது. இவ்வாறு 12 ஆழ்வார்களை பற்றி சொல்வதற்கு எமக்கு இந்த வாய்ப்பினை அளித்த எங்க கண்ணமாமா ஸ்ரீ வனமாலா யூடியூப் சேனலில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கும் இவை அனைத்தும் நான் சொல்வதற்கு காரணம் பெருமாளின் அனுகிரகமே என்று எண்ணும் பொழுது திருமங்கையாழ்வாருக்கு பெருமாளே உபதேசித்த ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரமே மனதில் தோன்றுகிறது. நாராயண 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 நாராயண. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.